ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வலசரவாக்கத்தில் இருக்க 2BHK அண்ட் 3BHK அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, வலசரவாக்கத்தில் பொன் வித்யாசம் ஸ்கூல் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சென்னை ஃபுல்லாக நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். சென்னையில் வேறு எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் வேணுனாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நார்த் ஃபேஸிங்கில் இருக்க 1240 ஸ்கொயர் ஃபீட் யூனிட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீக்கூட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நம்ம உள்ளே வரும்போது ஒரு பெரிய ஹாலும் கூடவே பார்த்தீங்கன்னா டைனிங்குமே கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 15 சைஸில் இந்த ஹால் சைஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 10க்கு 12 சைஸில் இந்த டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஏரியா இந்த ஹாலெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. பால்கனி பார்த்தீங்கன்னா ரோட் ஃபேஸிங் பால்கனி தான் வரும். இந்த பால்கனிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே ஆப்போசிட்டில் இருக்க இந்த ஸ்கூலே உங்களுக்கு ஸ்கூலோட வியூ நல்லாவே தெரியும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்கூலுக்கு ஆப்போசிட் ஸ்கூலுக்கு பக்கத்துலன்னு சொல்லிட்டு அங்கேருந்தே உங்களுக்கு 2-3 தெரு தள்ளி காட்டுவாங்க. பட் உங்களுக்கு இந்த மாதிரி இங்கே வராது. ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த 3BHK அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் டோட்டலாக 6 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 யூனிட்டும், செகண்ட் ஃப்ளோரில் 2 யூனிட்டும், தேர்ட் ஃப்ளோரில் 2 யூனிட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சவுத் அண்ட் நார்த்ன்ற காம்பினேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெரஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே பார்க்கும்போது உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லாமே வந்து கார் பார்க்கிங் தான் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்னு பார்க்கும்போது எல்லாம் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே தனித்தனியான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய கிச்சன் தான் பார்த்துட்டு இருக்கோம். கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 8க்கு 12 சைஸில் இந்த கிச்சன் சைஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. விண்டோ பார்க்கும்போதே தெரியும் நல்லா உங்களுக்கு வெளிச்சமாகவே அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா விண்டோ பெருசாகவே இருக்குது. அது இல்லாமல் எக்ஸாஸ்ட் ஃபேன் கூடான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டேபிள் டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிரானைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு வாஷிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அந்த வாஷிங் ஏரியாவோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 8க்கு 4 சைஸில் இந்த வாஷிங் ஏரியாவுமே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு தனியாக அதாவது யூட்டிலிட்டி ஏரியாவோ இந்த வாஷிங் ஏரியா மாதிரி உங்களுக்கு தனியாக கொடுக்க மாட்டாங்க. இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வாஷிங் ஏரியாலுமே உங்களுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 11க்கு 12 சைஸில் இந்த பெட்ரூம் சைஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூமே கொடுத்துருக்காங்க. அந்த பாத்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8க்கு 8 சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு 2 பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே இந்த பெட்ரூமில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய செகண்ட் பெட்ரூம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பெட்ரூமோடைய சைஸ்ன்னு பார்க்கும்போது 13க்கு 12 சைஸில் இந்த பெட்ரூம் சைஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பால்கனியுமே கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 5க்கு 7 சைஸில் இந்த பால்கனி சைஸ் கொடுத்துருக்காங்க. இதிலேயே பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. அந்த விண்டோ கீழே பாருங்கள் ஒரு கிரானைட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய தேர்ட் பெட்ரூம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பெட்ரூமோடைய சைஸ்ன்னு பார்க்கும்போது 10க்கு 10 சைஸில் இந்த பெட்ரூம் சைஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. அந்த பாத்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7க்கு 5 சைஸில் அந்த பாத்ரூம் சைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லையுமே உங்களுக்கு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கூடவே அந்த விண்டோவுமே இதுலேயுமே வந்துடும். உங்களுக்கு விண்டோவை பார்க்கும்போது ஒரே விண்டோ தான், அதுவும் நல்ல பெரிய விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. அந்த விண்டோவிலுமே பார்த்தீங்கன்னா கிரானைட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய டெரஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டெரஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே உங்களுக்கு கூலிங் டேங்க் தான் போட்டுட்ருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து நீங்கள் மேலே வரும்போது உங்களுக்கு 2 வழி கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வர மாதிரியும், இன்னொன்று ரைட் சைடில் வர மாதிரியுமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெரஸ்லேயே ஒரு சின்னதாக ஒரு ஆர்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. கூடவே நிறைய டேப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.